எல்லோருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்கிறது, இயேசு உங்களை உயர்த்தும்படிக்கு தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். மத்தேயு 26:67 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவை உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். இயேசு சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. அவருடைய முகத்துல துப்புறாங்களாம். அவருடைய முகத்துல துப்புறாங்க, அவரை குட்டினார்கள் அப்படின்றது. சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுது? யாராவது இதே மாதிரி அனுபவிச்சிருக்கோமா? யோசிச்சு பார்க்கணும் பாருங்க. யாராவது நம்ம முகத்துல துப்பி இருக்காங்களா? யாராவது குட்டி இருக்காங்களா? யாராவது கன்னத்துல அரைஞ்சிருக்காங்களான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். நான் இயேசு பாருங்க இந்த மாதிரி பாடுகள் அனுபவிக்கிறாரு. முகத்துல துப்புறாங்க, அவரை குட்டுகிறார்கள், அவரை கன்னத்தில் அறைகிறார்கள். அடுத்து அதை விட இன்னொன்னு பண்றாங்க பாருங்க. கிறிஸ்துவை உண்மை அடித்தவன் யார்? அவரை அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு என்ன சொல்றாங்க? கிறிஸ்துவை உண்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். நீர் தான் தேவனுடைய குமாரன் சொல்றத, நீர் இப்போ நாங்க யாராவது அடிக்கிறோம், நீர் யார் அடிச்சா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி ஏளனம் பண்றாங்க. சங்கீதம் 22:6 இப்படி சொல்லியிருக்குது பாருங்க. சங்கீதம் 22 இயேசுடைய சிலுவை குறித்த ஒரு சங்கீதம். சிலுவை போகும்போது கர்த்தர் எப்படி பாடுபடுகிறார், இயேசு எப்படி பாடுபடுகிறார், மனுஷரால் எப்படி நிந்திக்கப்படுகிறார், துன்பப்படுத்தப்படுகிறார்ங்கிறத சொல்லும் போது சொல்லியிருக்கு பாருங்க. சங்கீதம் 22:6 நானும் ஒரு குழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். எப்படி இருக்கிறார்? மனுஷரால் நிந்திக்கப்பட்டு இருக்கிறார், ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு இருக்கிறார். அவமானம் பாருங்க, நிந்தனை, அவமானம். அப்போஸ்தலர் 8:33 இயேசு பத்தி சொல்லியிருக்குது. அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டு. எப்படி தாழ்த்துறாரு? அவர் சொல்றாரு சங்கீதம் 22 என்ன சொல்றாரு? நானும் ஒரு குழு மனுஷன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷனுக்கும் கீழே அவர் போயிட்டாரு. மனுஷர்களை ஏறி மிதிக்கிற அளவுக்கு அவர் தம்மை தாமே தாழ்த்துகிறார். இயேசு பிலிப்பியர் 2:8 இப்படி சொல்லியிருக்குது. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, மரண பரியந்தமும் யாருக்கு கீழ்ப்படிந்தவராகி? பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே பிதாவுக்கு தாழ்த்தினார். யார் தாழ்த்துறா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் சாதாரண மனுஷன் இல்ல. இயேசு சாதாரண மனுஷன் மட்டும் இல்ல. இவர் தேவன், தேவனுடைய ரூபமாய் இருப்பவர். இவர் தேவனுக்கு சமமாய் இருப்பவர். இஸ் ஈவன் டு காட் தி ஃபாதர். இவர் தான் சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர், மகிமையின் கர்த்தர். யோவான் 1வது அதிகாரத்துல அப்படி சொல்லியிருக்குது பாருங்க. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசுவை பத்தி தான் சொல்லுது பாருங்க. வார்த்தைங்கிறது வேற யாரும் கிடையாது, இயேசு பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க? அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிடுச்சு, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. எல்லாமே அவர் மூலமா தான் உண்டாயிடுச்சு. இப்போ இயேசுவை அடிக்கிறானே, இயேசு முகத்துல துப்புறாங்களே, இயேசுவை நிந்திக்கிறாங்களே, இயேசுவை பரியாசம் பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க, இவர்கள் எல்லாம் உண்டாக்கினவர் அந்த இயேசு தான். அப்படிதான் அப்படி சொல்லியிருக்கு. சகலமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிருச்சு, உண்டானதொன்றும் இயேசுவை அல்லாமல் உண்டாகவில்லை. தேவனையே என்ன பண்றாங்க? இந்த மாதிரி பண்றாங்க. இயேசு வெறும் மனுஷன் மட்டும் இல்ல, அவர் கடவுளே தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலார் நிலையிருந்து பாருங்க. அப்படிப்பட்ட தேவன் ஏன் இந்த மாதிரி பாட அனுபவிக்கிறார் இயேசு? இப்போதும் பாருங்க, இதை சில கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, நானும் இதே மாதிரி தாழ்த்தப்பட்டிருக்கிறேன், நானும் இதே மாதிரி மனுஷரால் நிந்திக்கப்பட்டு இருக்கேன், மனுஷர்கள் என்னையும் துப்புறாங்க, என்னையும் அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பாருங்க. ஆனால் அவர் கடவுள். இயேசு கடவுள். அவரே இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. உங்களுக்கு யார் ஆறுதல் அளிக்க முடியும்னா, இந்த பாடுகளுக்கு எல்லாம் உள்ள சென்று வந்தவர் தான் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். சாதாரண ஆறுதல் கொடுக்க முடியாது பாருங்க. இப்ப நிறைய பேர் இந்த பிரச்சனையில இருக்காங்க. எனக்கு அவன் இப்படி பண்ணிட்டான், பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு சொந்தக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்க, ரொம்ப நம்பியிருந்தேங்க அவரை, ஆனா அவர் தான் என்னை இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் என்ன பண்றாரு? எல்லா பாடுகளையும் அவமானத்தையும் உங்களுக்காக பட்டார். அவர் தான் உங்களுக்கு உதவ முடியும். அவரை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். அவரை பத்தி சொல்லியிருக்குது பாருங்க. அவர் பெரியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். என்ன பாடுவனாப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், ஆனா இதெல்லாம் ஒரு நாள் காணாமல் போகும். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குவார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்வார். இதை நம்புங்க. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும், உண்மை குறித்து அறியாதவர்களுக்காகவும் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை நீர் அறிவீர் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட். அவர்கள் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்கிறபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் என்ன பிரச்சனையில இந்த காலங்கட்டத்தில் போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது கர்த்தாவே, ஆனால் உமக்கு தெரியும் கர்த்தர். நீர் ஆவியானவர், நீர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறது கர்த்தாவே. அப்படிப்பட்ட விடுதலை அவர்கள் அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. இப்பொழுது தாழ்மைப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே உம்மால் உயர்த்தப்படட்டும் கர்த்தாவே. ஓ கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற சமயத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் என்று எழுதியிருக்கிறபடி, நீர் ஏற்ற சமயத்தில் நீர் ஆண்டவர் அவர்களை உயரும்படி ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.